இதுக்கப்புறம் தாவேக்கு என்ன பண்ண போகுது? பரந்தூர்ல தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து நாங்க வந்து இதுக்கு எப்படி வந்து ஒரு வக்ஃபு சட்ட திருத்தம் கொண்டு வரும்போது அதற்கு எதிராக மக்களோட நின்றோமோ, எப்படி வந்து பெண்கள் பாதுகாப்பு குறித்த விஷயங்களுக்கு தொடர்ந்து நிக்கிறோமோ, அதே போல பரந்தூர் மக்களுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்க அவங்க கூட நின்று போராடுவோம். இப்போ தாவேக தலைவர் விஜய் அவர்கள் எப்போ முழு அரசியல்வாதியா வருவார்? ஏன் முழு அரசியல்வாதியா வரலன்னு நீங்க ஏன் சொல்றீங்க? எப்போ வந்து முதலமைச்சர் முழு முதலமைச்சரா மாறுவாருன்னு கேள்வி கேளுங்க. எப்ப துணை முதலமைச்சர் முழு துணை முதலமைச்சர் மாதிரியே பதில் சொல்றீங்க. உங்களோட கேள்வி கேட்டா நீங்க ஏன்ட்ட கேக்குறீங்க, அவர்ட்ட கேளுங்கன்னு சொல்ற மாதிரி. நீங்க தார்மீக கடமை வந்து எல்லாருக்கும் இருக்குல்ல. இன்றைக்கு நீங்க வந்து முதலமைச்சர் தாவேக தலைவர் எப்போ வந்து அரசியல்வாதியா மாறுவாரு, எப்போ வெளியில வருவாரு, எப்போ மக்களை சந்திப்பாருன்னு தொடர்ந்து நீங்க எந்திரிச்சு கட்சி ஆரம்பிச்ச நாள்லேருந்து கேட்டுன்னு இருக்கிறீங்க. கரெக்டா? அவரும் எல்லா பணிகளும் செஞ்சுட்டு தான் இருக்காரு. இந்த கேள்வியை தொடர்ந்து எல்லா மீடியாக்களும் திட்டமிட்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. இந்த திமுகவோட நரேட்டிவ் செட் பண்றதுனால நாம யாராவது ஒருத்தர் போயிட்டு ஐயா முதலமைச்சர் அவர்களே திருநெல்வேலிக்கு போய் அல்வா சாப்பிட்டு அது டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணுற நீங்கள், ஃபுட் ரிவ்யூவராக மாறின நீங்கள், ஏன் வந்து கனிம வள கொள்ளை நடக்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் போய் பார்க்கலன்னு சொல்லி நம்ம கேட்குறோமா? என்ன பண்ணுவோம்? மைக்கு நட்டி ஐயா அல்வா சூப்பராக இருக்கு ஐயா அப்படின்னும். இவர் ஏற்கனவே மக்களுக்கு கொடுத்த அல்வாவே சூப்பராக இருக்குன்னு தான் மக்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த கேள்விகளை ஏன் முதலமைச்சரை பார்த்து கேட்கறது இல்லை? அப்போ தார்மீகமாக நீங்கள் எல்லாரையும் இல்லை கேள்வி கேட்கணும். இதே ஒரு திமுக காரர்களை அழைத்து வந்து ஒரு திமுகவோட மாநில நிர்வாகிகளை அழைத்து வந்து இது போல கேட்க முடியுமா?